ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான சன்னா மசாலா ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இந்த சன்னா மசாலா சப்பாத்தி எவ்வளோ சூப்பராக செய்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சன்னா மசாலா செய்கிறதுக்காக வெள்ளை கலர் கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க, சில பேர் வெள்ளை சுண்டல்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. எங்கே பாருங்கள், 8 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணாலே தோல் தனியாக வரும். இந்த பக்குவத்தில் ஊற வச்சுக்கோங்க. இப்போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 3 வெங்காயம் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. தேங்காய் பீசஸ்ஸு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பீசஸ்ஸு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முந்திரி பருப்பும் இது கூட சேர்ந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நைஸாக வந்திருக்கு பேஸ்ட்டு. இது போல் சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ண வேணாம், நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்குறனால மீடியமாக கட் பண்ணிக்கோங்க போதும். வெங்காயம் நிறைய இருக்கணும், தக்காளி அதில் கால்வாசி தான் இருக்கணும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, இது ஃப்ளேவருக்காக. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதே போல் நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வெந்திருந்தாதாங்க சூப்பராக வரும் செய்கிறப்ப. பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ணுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே போல் நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட போகிறோம். நல்லா சாஃப்டாக இருந்தாதாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணி இலை ஒன்று சேர்த்துக்கலாம், இது ஃப்ளேவருக்காக எல்லாமே. ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்டார் பூ. நெக்ஸ்ட்டு ஒரு 3லேருந்து 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நம்ம தனியாக அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருங்க, அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். இதே போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச பவுடராக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின பவுடராக இருந்தாலும் சரி, எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் இதெல்லாம் சேர்க்குறப்ப. ஆனால் மசாலா மட்டும் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச கொண்டக்கடலையும் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துட வேணாம், இது ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு எல்லாமே அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க வச்சாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதித்தாலே போதும், அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா சூப்பராக வாசனையாக வரும். அவ்வளோதாங்க, நல்லா கொதி வருது பாருங்கள். தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சுண்டல் ஊற வச்சாலே நம்ம இதை 1/4 ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ஒரு பக்கம் அதை பாயில் பண்ண குக்கரில் போட்டுட்டு மற்ற சைடு இந்த மசாலா எல்லாமே ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அரைச்சி. அவ்வளோதாங்க, நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், எனக்கு இந்த பக்குவத்தில் கரெக்டாக இருக்குது. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் ஆற ஆற ரொம்ப கெட்டியாகிடும். உங்களுக்கு ஆறி போச்சுன்னா நீங்கள் ஹீட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா லிக்விட் ஆகிடுங்க.
அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம செஞ்ச சன்னா மசாலா ரெசிபி. இப்போது இதுக்கு சூப்பராக சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்பாத்தியை நல்லா சாஃப்டாக உருட்டிட்டு தவாவில் 2 பக்கமாக திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. ஒவ்வொரு செகண்டுக்கும் திருப்பி திருப்பி போடுங்க. மேலே லைட்டாக பபுள்ஸ் வரணும். அந்த ஸ்டேஜில் ஒரு தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மேலே சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீங்கள் செய்கிறப்ப இந்த குருமா மசாலா ரெசிபி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கோகோனட் ஆயிலை ரவுண்டாக உள் பக்கம் வெளி பக்கம் 2 பக்கமே படுற போல் நம்ம இது சேர்த்துக்கலாம். நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி செய்கிறப்போ சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இதே போல் நீங்களும் உள் பக்கம் வெளி பக்கம் 2 பக்கம் நல்லா கோகோனட் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற போல் தடவி விட்டுக்கோங்க. நீங்கள் அப்படியே சூடாக இதை சர்வ் பண்ணி நம்ம சன்னா மசாலா தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. தாபா ஹோட்டல் அதில் சாப்பிட்ற எல்லாமே தோற்று போகும். அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம செஞ்ச சன்னா மசாலா அண்ட் சப்பாத்தி 2மே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோஸு நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ். பாய்.